நாம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, சர்வ வல்லவரே, மறுபடியும் உடைய பிள்ளைகளோடு பேசும் ஒரு பாக்கியத்தை, ஆராதிக்கும் ஒரு பாக்கியத்தை கிருபையாக நீ தந்த உடைய மேலான அன்புக்காக ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கூடியிருந்து பாடி எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி ஆர்வத்தோடு இருக்கிறார்களோ, அவர் மத்தியில் இறங்குவார். உம்முடைய பிள்ளைகள் தேவையான வார்த்தைகளை அடிமைப்பட்டு பேசும். உம்முடைய சட்டை நிலையிலும் யாரையும் கூட்டிக்கொள்ளும். அவை அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனையிலும் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளையே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சேர்ந்து சில பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு இணைந்து இருக்கிறதான இடங்களிலே நாம் ஒருமனமாக சேர்ந்து பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வான்கள் நீரோடை வாஞ்சித்து கதவு போல் தேவனே, இந்த நாத்தும் உம்மையே வாஞ்சித்து கதவுலே என்கிறதான பாடலை நாம் சேர்ந்து பாடியும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாகும். அடைக்கலமே எங்கள் கோட்டையும் இந்த தெய்வங்களை பார்த்ததான தெய்வமே, நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கின்ற இன்னொரு வேளையிலே நாங்கள் உங்களை நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாம் சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாகும். போற்றிடுவே.
நம்மளை காக்கிறதான தேவன், இஸ்ரவேலை காக்கிறதான தேவன். அவர் வருவதும் இல்லை, போகிறதும் இல்லை. அவரை தஞ்சம், தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, காப்பி தேவனை பகற்காலத்தில் கிருபையை தருகின்றே. ஆமென். கிருபையை தருகின்றே. இரவில் பாடும் பாட்டு எந்த வாயிலில் இருக்கிறது. இரவில் பாடும் பாட்டு எந்த வாயிலில் இருக்கிறது. தஞ்சமே நீ, ஓ தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, இரண்டும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, இரண்டும். சொல்லுங்க மான்கண்ணீரோட, மான்கண்ணீரோட நாச்சித்து கலரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. உள்ளத்தினால் சொல்லுங்க பார்க்கலாம். மான்கண்ணீரோட வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. கண்மலையான தேவன், கண்மலையான தேவன், நீரன்னையே மறந்தே. கண்மலையான தேவன், நீரன்னையே மறந்தே. எதிரிகளால் ஒடுங்கி அடியின் துக்கத்தால் திரிவதேனோ. எதிரிகளால் ஒடுங்கி அடியின் துக்கத்தால் திரிவது. கண்மலையான தேவனே, கண்மலையான தேவன், நீரன்னையே மறந்தே, நீரன்னையே மறந்தே. கண்மலையான தேவன், நீரன்னையே மறந்தே. எதிரிகளால் ஒடுங்கி அடியின் துக்கத்தால் திரிவதேனோ. எதிரிகளால் ஒடுங்கி. உள்ளத்தினால் தஞ்சமே நீங்கதான். தஞ்சமே நீ, அடைக்கலம் கோட்டையும் என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ,
கேடலும் கோட்டையும் ஒரு சில பாட்டை கூட நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த போகிறோம். அவரே நம்முடைய வாழ்க்கையில் தஞ்சம், அவரே நம்முடைய அடைக்கலமா இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை வாழும், ஜீவ பாதைகளை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு முற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் என்கிறதான பாடலை நாம் சேர்ந்து இணைந்து பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். இங்கே நடத்துகிற தேவனுக்கு நேராக, ஜீவிக்கிறதான தேவனுக்கு நேராக நாம் ஒப்புப்படுத்து பாடிக்கக்கூடிய நாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஜீவனுள்ள தேவனை வாழும், ஜீவ பாதையிலே நடக்கும். ஜீவனுள்ள தேவனை வாழும், ஜீவ பாதையிலே நடக்கும். ஜீவ தண்ணீர் ஊறுமுற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறுமுற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீ பெரியவர், பெரியவர். தேவனே நீ பரிசுத்த, பரிசுத்த. தேவனே நீ நல்லவர், நல்லவர். தேவனே நீ வல்லவர், வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். எல்லாம் சேர்ந்து ஓ ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களை தூயா. பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களை தூயா. பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் போல் தூங்கி நீரல்லோ. பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் போல் தூங்கி நீரம். தேவனே, தேவனே நீ பெரியவர். ஓ தேவனே நீ பரிசுத்தர். ஓ தேவனே நீ நல்லவர். தேவனே நீ வல்லவர். பாதகனும் பாவம் போக்கவே பாதகன் போல் தூங்கி நீரல்லோ. சொல்லுங்க, பாதகனும் பாவம் போக்கவே ஓ பாதகன் போல் தூங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்களே நேசஹாவி நேச செய்வே. ஓ நொந்துருகி வந்த மக்களே நேசஹாவி நேச செய்வே. தேவனே, தேவனே நீ பெரியவர். ஓ தேவனே நீ பரிசுத்தர். தேவனே நீ நல்லவர். தேவனே நீ வல்லவர். துந்துருகி வந்த மக்கள் நேசாவி நேச செய்வே. சொல்லுவா ஆமென். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உம்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உம்மை நாதரே. வாக்கை வந்து நிற்கிறோ வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உங்க
உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்லமாய் மாறி தேவனே தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்லமாய் மாறி இயேசுவே உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்லமாய் ஆமென். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோக நம்பி வாழ்கிறோம், மானிடரை நீக்க மாட்டீரோ. இந்த மாயலோக நம்பி மாண்டிடும், மானிடரை நீக்க மாட்டீர். கரங்களை தட்டி சொல்லுங்க, தேவனே தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், ஓ தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். அவையோடு நம்பி மாண்டிடும், மானிடரை நீக்க மாட்டீரோ. இந்த மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடர். ஓ 5 கண்ட மக்களுக்காக, 5 கண்ட மக்களுக்காக, 5 காயமேற்ற நேசரே எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, நாங்கள் பிழைத்திருக்கும்படியாக எங்கள் மீறுதல்களுக்காக கண்டிக்கப்பட்டவரே, ஓடந்தூகி வந்த மக்கள் ஓடி சாமி வீச செய்குவே. ஓடந்தூகி வந்த மக்கள் சாமி வீச சொல்லுங்க, நொந்துருகி ஓடந்தூகி வந்த மக்கள் அம்மே சாமி வீச செய்யும். மெல்லிய ஆவி வீசப்படட்டும். நொந்துருகி வந்த மக்கள் உடைய ஆவியை ஊற்றுவீராக, உடைய ஆவி எங்கள் மீது ஊற்றுங்க. நொந்துருகி வந்திருக்கிறோம், நொந்துருகி ஆமென். உடைய ஆவினாலே நிரப்பி தேவனே இயேசுவே, தேவனே நீ பரிசுத்தர், ஓ தேவனே நீ நல்லவர், ஓ தேவனே நீ வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் நேசராவி நேச செய்குவே. நொந்துருகி வந்த மக்கள் நேசாவி. பாவிகள் துரோகிகளையா, பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களை தூயா. பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களை தூயா. பாதகரம் பாவம் போக்கவே, பாதகன் போல் பங்கி நீரல். ஆமென். எங்களுக்காக கடைசி சொல்றவர்கள் சென்று ஓ பாதகரம் பாவம் போக்கவே, ஓ பாதகன் போல் பாதகரம் பாவம் பாதகரம் எங்கள் பாவங்களுக்கு நீர் மன்னிச்சு, எங்கள் குற்றங்கள் மீறுதலுக்காக நீர் மன்னித்தீர் ஆண்டவரே. பாதகரம் பாவம் போக்கவே அப்படி அன்பை நினைத்து உண்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தேவனே பெரியவர், ஓ நீ பெரியவர், ஓ தேவனே நீ பரிசுத்தர், ஓ தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். பாதகரும் பாவம் போக்கவே, பாதகன் போல் தங்கி நீரல்லோ. எங்கள் பாதகரும் பாவம் போக்கவே, பாதகன் போல் ஜீவனுள்ள தேவனை வாழும்
ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள தேவனே வாரும். ஜீவ பாதையில் நட, ஜீவ தண்ணீர் ஊரும், ஓ ஜீவ தண்ணீர் ஊரும் மூச்சிலே. ஜீவன் பெற எங்களை ஜீவன் பெற நடத்தோ, ஜீவன் தண்ணீர். ஆமென். எங்கள் ஆத்மாவில் ஒரு பலம், ஜீவனுள்ள ஓ ஜீவன். ஆமென். ஜீவன என்னை நட தேவனே, தேவனே நீ பெரியவர், பெரியவர் தேவனே, நீ பரிசுத்த, பரிசுத்த தேவனே, நீ நல்லவர், நல்லவர் தேவனே, நீ வல்லவர், வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊரும் மூச்சிலே நடத்தும் ஆண்டவர். ஜீவ தண்ணீர் எங்களை நடத்தும், எங்கள் குடும்பங்களை நடத்தும், எங்கள் சபையை நடத்தும் ஆண்டவரே. ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர். ஓ ராமாதே, ஜீவ தண்ணீர் ஊறுகிறதான ஊற்றி வழியாக எங்களை கற்று நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊரும் மூச்சிலே ஜீவன் பெற எங்கள் சரீரங்கள் ஜீவன் பெற நீர் நடத்துவீராக. எங்கள் ஆத்மாவிலே பலம் கொண்டு நாங்கள் ஆண்டவரே உம்மிலே தைரியமாக இருக்க எங்களுக்குள்ளாய் கர்த்தர் இறங்கி வருகிறார். ஜீவ தண்ணீர் ஊரும் மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவர். ஒரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி ஜெபத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என்ற அந்த பாடலை உற்சாகமாக ஜெபத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது, மகிமை ராஜாவர், மகத்துவமானவரே. எல்லாம் சேர்ந்து கூப்பிடுகிற நாளில் நாம் செவிசாய்க்க தேவன் உள்ளத்தின் ஆற்றின் கரங்களை தட்டி நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினாலே சுகம் தந்த மாயத்தாலே, கழுவினாலே சுகம் தந்த மாயத்தாலே, தேற்றினா வசனத்தாலே, தேற்றினா வசனத்தாலே, தீடன் தந்த ஆவியாலே, எனக்கு தீடன் தந்த ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோ, புதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோ. பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தீரம் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி எல்லா கரங்களை
உயர்த்தட்டும் சலமா. ஓ இயேசுவே, புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே, புதிய பாடல் பாடி பாடி ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி ஓயே ராஜாவை உற்சாகமாய் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்ட பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்ட பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா, ஓ மகிமையின் ராஜா அவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி ஓ இயேசு ராஜாவை அமே, புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை. ஓ புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை அமே அமே. இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றால் காலையில் நாம் களிப்பு. மாலையில் அழுகை என்றால் காலையில் நாம் களிப்பு. கோபமும் ஒரு நிமிடம், கோபமும் ஒரு நிமிடம், கிருபையோ கிருபையோ நித்தம் நித்தம், அவர் கிருபையோ. ஓ புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ஆமே. புதிய பாடல் பாடி இயேசுவை கொண்டாடுவோம். ஓ ரமணே, பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. பெறலெல்லாம் நீர்தானையா, என் பிரியம் நீர்தானையா. பெறலெல்லாம் நீர்தானையா, என் பிரியம் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பாடுவோம், மகிழ்வோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம்.
இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து ஆமே பரிசுத்த ஆவி தந்து உம்மையை ஊற்றினீரே. நன்றி நன்றி ஆமே பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தை மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தை பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தை பாடி மகிழ்ந்து கொண்டாடு. அப்படி இருக்கிறான் இடங்கள் அப்படியே சில நிமிடம் வாயில திறந்த ஆண்டோட நாமத்தை அறிக்கை பண்ணி துதிக்க பார்க்கலாம். இருக்கிறதான இடங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தருகிறவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை விடுவிக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தமே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, எங்கள் தேவன் பலப்படுத்துவீராக. உள்ளத்தின் ஆழத்தில் சில நிமிடம் ஹல்லேலூயா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாய் என்று சொன்னா உன்னுடைய பலன் குறுகினதாய் காணப்படும் என்று சொல்லி நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோமே. இந்த வேளையிலே ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகாதே, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகாதே. உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே என் பலனாகி கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்திலே ஆபத்து காலத்திலே ஆபத்து நேரிடுகிறான நேரத்தில் நீ சோர்ந்து போவாய் என்று சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையில சோர்வு வந்துவிட்டு என்று சொன்னா உன் பலன் குறுகினதாகவே காணப்படும் என்று சொல்லி நீதிபதிகளில் சொல்லப்படுகிற வாசனத்தின் ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரமாக தகப்பனே இந்த வேளையிலே கர்த்தாவே நாங்கள் எதை குறித்தும் சோர்ந்து போகாதபடிக்கு, எதை குறித்தும் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் எங்களை பலனடைய செய்வீராக. உள்ளத்தின் ஆழத்தில் எல்லா சோர்வின் அனுபவங்கள் மாறி போகட்டும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கையில சோர்வோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவா என்று சொன்னார். ஆபத்து நேரத்தில் வேதனை வரும் பொழுது கண்ணீர்கள் வரும்போது நீ சோர்ந்து போவா என்று சொன்னால் உன் பலன் குறுகினதாக காணப்படும், உன் பலன் குறுகினதாய் காணப்படும். இந்த நேரத்தில் எல்லா சோர்வுகளையும் அப்படியே மாற்றி வைங்கள் பார்க்கலாம். அப்படியே மாற்றி வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்தி துதிங்க. ஓ ரீபா சகா துனமாக துனம் அந்நிய பாஷை பெற்றுக் கொண்டவர்கள் சில நிமிடம் அந்நிய பாஷையில் நிரம்பி ஓ ரீபா துனஹா தனமா ஷாதனமா எல்லா சோர்வுகள் மாறி போகட்டும். எல்லா அசதிகளும் எல்லா விதமான சோர்வின் கிரியைகளையும் கர்த்தர் மாற்றிப்படுவீராக. தகப்பனே பலத்தின் மேல் பலனடைந்தவர்களாக இந்த வேளையில கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரீபா ஷாதுனமா ராதுனா ஓ ரீபா ராதுனா. அவர் தம்முடைய ஆலோசனையின் படியெல்லாம் அவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். அவர் தம்முடைய ஆலோசனையின்படி எல்லாம் அவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை வழி நடத்துகிறவர். அவருடைய ஆலோசனையின்படி எல்லாம் அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய ஆலோசனையின்படி எல்லாம் நம்மளை வழி நடத்த அவர் போதுமானவர். எல்லா சோர்வுகளும் ஆகட்டும். ஒருவேளை வியாதியை குறித்து சோர்வோடு காணப்படுகிறீர்களா? என்னுடைய சரீரத்தில் பலவீனம் தாக்கிவிட்டதே என்று சொல்லி சோர்வோடு இருக்கிறீர்களா? ஓ கர்த்தர் தம்முடைய ஆலோசனையின்படி எல்லாம் உங்களை நடத்துவார். கர்த்தர் அவருடைய ஆலோசனைப்படி எல்லாம் அவருடைய ஆலோசனை எதுவோ அதன்படி எல்லாம் அவர் நடத்த போதுமானவர். நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் கரங்களை தட்டி சில நிமிட வாயில திறந்து இருக்கிறதான இடங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ் ஓ ராபா சாந்தானா மகாதோனா. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவா என்ன சொன்னால் உன்னுடைய பலம் குறுகி போய்விடும். இந்த நேரத்தில் நீ திடன் கொண்டு எழும்பு. ஓ ரீபா சாகாதோனா மகாதோனா. ஓ கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை அனல் மூட்டி எழுப்பி எல்லா சோர்வுகளையும் மாற்றிவிட்டு ஒரு மனதோடு
ஆனந்தத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நேராக உங்கள் வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு நேராக கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக சோர்வுகளை மாற்றி வைத்துவிட்டு ஆண்டவருக்கு நேராக நோக்கி பார்த்து துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு போய் துதிக்கிறோம், நன்றியோடு போய் துதிக்கிறோம், நன்றியோடு போய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே எல்லா சோர்வுகளும் ஆகி போவதாக, எல்லா சோர்வுகளும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. யுத்த சத்தத்தை நீ கேட்கும் போது, பயங்கரமான சத்தங்களை நீ கேட்கும் போது, உலகத்திலே கோக்குரலை நீ கேட்கும் போது நீ சோர்ந்து போகாதே. நீ பலனடைந்து கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய பலனை நீ பெற்றுக் கொண்டவனாக, கர்த்தருடைய பலனை அடைந்தவர்களாக ஆண்டவர் நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கரங்களை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரின் பட்சத்திலே நாம் நிற்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு பட்சமா இருக்கும் பொழுது நாம் கலங்கிட தேவையில்லை. மோசேயும் ஆரோனையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பார்வோனிடத்தில் போகும்போது நான் உன் பட்சமாய் இருப்பேன். நீ அப்பொழுது உன் கையில் இருக்கிறதான கோலை கீழே போடும்போது அது சர்ப்பமாய் மாறும். நான் உன் பட்சமாய் இருக்கும் பொழுது, நான் உன் பட்சமாய் இருக்கும் பொழுது, நீ பார்வோனிடத்தில் போகும்போது நான் உன் பட்சமாய் இருப்பேன். மோசே ஜனங்களை பார்த்து கேட்கிறான், கர்த்தரின் பட்சத்தில் நிற்பவன் யார் என்று சொல்லி கேட்ட பொழுது லேவியின் புத்திரர்கள் ஓடி வந்தாங்க. இந்த இரவு வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரின் பட்சத்தில் நிற்பவன் யார் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அன்றைக்கு லேவியின் புத்திரர்கள் ஓடி வந்தது போல இந்த வேளையில கர்த்தருடைய பட்சத்திலே நான் நிற்கிறேன், என் தேவனுக்காக நான் வைராக்கியமா நான் நிற்பேன் என்று சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து ஆண்டவரே நான் உமக்காய் நிற்பேன், ஆண்டவர் நான் உமக்காய் நிற்பேன், ஓ கர்த்தரின் பட்சத்திலே நான் நிற்பேன், நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் ஆண்டவர், எதை குறித்தும் கலங்காதபடிக்கு எல்லாவற்றுக்காகவும் விண்ணப்பங்களோடு ஸ்தோத்திரத்திற்குரிய சுபத்தினால் வேண்டுதனால் உம்மிடத்தில் நான் தெரியப்படுத்துவேன். அப்பொழுது நீர் எல்லாவற்றையும் எனக்கு சாதகமாய் மாற பண்ணுவேன். உம்முடைய பட்சத்திலே நான் நிற்கிறேன் என்று சொல்லுறவங்க எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடு. கரங்களை தட்டி உற்சாகமா, ஓ கர்த்தரின் யுத்தத்தில் நான் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவா. ஓ சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷம். கரங்களை தட்டி உற்சாகமாய், ஓ சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம்ப சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை செய்தவர் நம்முடன் இருக்கை. ஜெயம் 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 நாம கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை செய்தவர் நம்முடன் இருக்கை. ஜெயம் ஜெயம் ஜெயம். போராட்டம் பாடுகள் கரங்களை தட்டி. ஓ நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால்
சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கை. ஜெயம் ஜெயம் ஜெயம். சந்தோஷமா கரங்களை கட்டி சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. ஓ பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. அவர் சமூகத்தில் சந்தோஷம். கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷம் சந்தோஷமே. பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. அவர் சமூகத்தில் கர்த்தரின் யுத்தத்தில் நாம் இருக்கும் போது கலங்கிடவே வேண்டாம். கைகளை உயர்த்தி ஆராதிப்பா பெருமைச்சி. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் இருக்கும் போது கலங்கிட தேவையில்லை. இல்லை இல்லை. கைகளை உயர்த்தி ஆராதிப்பா பெருமைச்சி. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நாமே நாமே பரலோக இயேசுவின் நாமத்தினால எல்லா சோகங்களும் மாறி போவதாக. ஒரு சந்தோஷம் ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் ஒரு மகிழ்ச்சி. துதியின் சத்தம் எழும்புவதாக. ஆர்ப்பரிப்பின் சத்தங்கள் எழும்புவதாக. கம்பீரத்தின் சத்தம் எழும்புவதாக. கர்த்தரை ஆராதிக்கிறதான ஆராதனை சத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே எழும்புவதாக என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா சோர்வுகளையும் எல்லா சோர்வுகள் எல்லா வியாதிகள் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே மாறி போவதாக. சந்தோஷம் குடும்பங்களே வெளிப்படுவதாக. கர்த்தருடைய சமாதானம் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய பலன் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக. ஓ ஸ்ரீவா ஷாகா துனமாக துணை. நன்றியோடுமை துதிக்கிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலே கர்த்தாவே எல்லா சோர்வுகளும் பலன் இல்லாதவர்களை கர்த்தர் பலனடைய செய்வீராக. எல்லா சத்துவம் இல்லாமல் காணப்படுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சத்துவங்களை பெருக பண்ணுவீராக. கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினா அவர் என் வலது வருஷத்துல இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதே இல்லை. எல்லா சோர்வுகளும் இயேசுவின் நாமத்தினால் இந்த இரவு வேளையில மாறி போவதாக. இந்த ஆராதனையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. தகப்பனே உம்முடைய நாமத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை வெளிப்படுவதாக. வல்லமை தேவன் கிருபை செய்வீராக. உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் மாற்றி தேற்றட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya. ஓரே பஷந்தன ஆராதனைக்குரியவரே ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆராதனை குறியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனை குறியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ ஓ பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே. என்னை நேசிப்பவர் நீரல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீரல்லவோ.
நான் பரிசுத்த 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 நீ பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே என்னை மன்னித்தவர் நீரல்லவோ என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் என்னை மன்னித்தவர் நீரல்லவோ என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் பரிசுத்த 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 ஆராதனைக்குரியவரே மை உயர்த்தி ஆராதிப்பே ஆராதனைக்குரியவரே மை உயர்த்தி பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த ஓ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்தத்துக்குள்ள நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஆராதனைக்கும் தகுதியானவர் நீர் ஒருவரே பெரியவர். கர்த்தாவின் தேவர்களில் பெரியவர். உம்மை போல இந்த பூமியில யாரும் இல்லை அப்பா. நீரே எங்களுக்காய் ஜீவன் தந்தவர். கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் எங்களுக்காய் சிந்தினவர். எல்லா இருதயங்களையும் கர்த்தர் தேற்றுவீராக. உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படுவதாக, காயப்பட்ட இருதயங்கள் கட்டப்படுவதாக என்று சொல்லி உடைய பாதத்திலே ஜெபிக்கிறோம். ஒரு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் துதியின் சத்தங்களும் கம்பீரத்தின் சத்தங்களும் ஒவ்வொரு கூடாரத்திலையும் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. அழுகையின் சத்தங்கள் மாறி போகட்டும், கூக்குரலின் சத்தங்களும் மாறி போகட்டும், எங்கள் தேசத்தை விட்டு மாறி போகட்டும் என்று சொல்லி எங்கள் குடும்பங்களை எங்கள் சபையை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஜெயத்தின் கம்பீர சத்தத்தை ஓ கர்த்தர் ஒவ்வொரு கூடாரங்களிலும் ஒலிக்க பண்ணுவீராக என்று சொல்லி உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விதமாக உங்களோடு பேசும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிமையை தந்த கிருபைக்காக நாங்கள் கோடி நன்றி செலுத்தி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த அன்பும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களின் மறுமையின் வஸ்திரம் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். உலகத்திலே தாராளம் மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்விதமான கொடூரமான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பரிசுத்தவான்களுக்கு என்று ஒரு வஸ்திரத்தை தந்திருக்கிறார். அந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம் என்பதை குறித்து, எப்படிப்பட்ட வஸ்திரம் என்பதை குறித்து சுருக்கமாக உங்களோடு பேசும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு இரக்கம் செய்வாராக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடத்திலும் இந்த மகிமையான வஸ்திரத்திற்காக ஆண்டவர் நோக்கி கதறுங்கள். ஆண்டவர் தருவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார். உலகத்திலே கடந்து வந்து ஸ்தோத்திரம் தன்னுடைய ஊழிய பகுதியை நிறைவேற்றி அவர் சிலுவையிலே தன் ஜீவனை தீர்க்க தரிசன வசனத்தின்படி நமக்காக இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். சிந்தி ஸ்தோத்திரம் ஜீவனை விட்டார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாளிலே
கல்லறையிலே தேடி சென்றபோது கல் புரட்டப்பட்டிருந்தது. அங்கே தூதர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை. அவர் அணிந்திருந்த வஸ்திரம் இல்லை என்றால் மரண நேரத்திலே அவர்கள் வைத்திருந்த யூதர்களுடைய மரபின்படி அவருக்கு உள்ளங்கால்கள் உச்சம் தலைவரையில் சுற்றி வைத்திருந்த வஸ்திரங்கள் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். பிற்பாடு அந்த வஸ்திரம் ஆண்டவர் எடுக்கவில்லை. மகிமை வஸ்திரத்திலே அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தார். அந்த மகிமை வஸ்திரத்தை தான் இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆதிகாமத்திலே நான் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆதியிலே ஆதாம் ஏவாளை படைத்தார். அவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. மகிமையினாலே வஸ்திரத்தினாலே அவர்களை அலங்கரித்து வைத்திருந்தார். ஆகினால் மகிமை வஸ்திரத்தை அவர்கள் அணிந்திருந்தார்கள். வஸ்திரம் இல்லை என்ற எண்ணமே அவர்களுக்கு கிடையாது. காரணம் மகிமை அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. அன்பான உள்ளமே, ஆனால் அவர்கள் புசிக்கக்கூடாது என்ற கனியை புசித்த போது அவருடைய கண்கள் திறந்த போது மகிமை வஸ்திரம் மாறிவிட்டது. ஆகினால்தான் அவர்கள் வஸ்திரத்திற்காக அத்தி இலைகளை தைத்து வஸ்திரத்தை ஒழுங்கு பண்ணினார்கள். ஆண்டவராகிய இயேசு பிதாவாகிய தெய்வம் அவர்களுக்கு தோல் உடையை கொடுத்தார் என்று பைபிளை வாசிக்கிறோம். தோட்டத்தை விட்டே விரட்டி விட்டார். இன்றைக்கு நாம் எல்லாரும் வஸ்திரங்களை அணிந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த வஸ்திரம் இருந்தாலும் இதற்குள்ளே ஒரு மகிமை வஸ்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அந்த மகிமை வஸ்திரத்தை பார்க்க வேண்டும் என்றால் மகிமையின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் மகிமையின் கண்களை திறக்க பண்ணுவாராம். அந்த மகிமையின் வஸ்திரம் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து திரளான கூட்டம் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு திரள் கூட்டத்தை நாம் அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு வாஞ்சை, கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரே ஒரு வாஞ்சை. என்ன வாஞ்சை என்றால், இதோ இந்த உலகத்தில் நாளுக்கு வெறுக்கிடையான காலத்திலே ஒரு நிழலை போல, ஒரு புகையை போல, ஒரு பூவை போல இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிச்சயம், நம்முடைய நம்பிக்கையெல்லாம் மகிமையின் ராஜ்யத்தில் இங்கே திரளான ஒரு கூட்டம் வெள்ளை அங்கி தரித்தவர்களாக தேவ சமூகத்திலே நிற்க கண்டேன் என்று சொல்லப்படுது. இந்த வெள்ளை அங்கியை யார் கொடுத்தார்? சோதரம் மகிமை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்றைக்கு நீ இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாயோ அன்று ஆண்டவர் உனக்கு மகிமையின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை நீங்கள் பார்க்க விரும்பினால் என்னோடு சேர்ந்து கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய கண்களை, மகிமையின் கண்களை திறப்பார். நீங்கள் அந்த மகிமையின் வஸ்திரத்தை காண்பீர்கள். இன்றைக்கு அநேகர் ஜெபத்தில் அந்த மகிமை வஸ்திரத்தை காண்கிறார்கள். நான் அணிந்திருக்கிற இந்த சட்டை அல்ல, அவருடைய மகிமையின் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அன்புள்ளவே, அந்த வஸ்திரத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்திலே திரளான கூட்டங்கள், பல பாசையிலிருந்து வந்தவர்கள், ஒருவரால் எண்ணக்கூடாத திரள் கூட்டம் அங்கே நிற்க கண்டு அவர்கள் வெள்ளை அங்கி தரித்திருந்தார்கள் என்று பைபிளில் சொல்லப்படுகிறது. அந்த வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு ஆண்டவரை துதிக்கிற ஒரு கூட்டம் காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் வேதம் சொல்கிறது மகிமை வஸ்திரத்தை தந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வசனம் கேட்கும் போது கள்ளர் உடை அணிந்திருக்கலாம், எந்த உடை அணிந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வெள்ளை அங்கியை தந்திருக்கிறார். அந்த வெள்ளை அங்கி பைபிள் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆமென் தோய்த்து வெளுக்கப்பட்ட வெள்ளை அங்கி என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்ட வெள்ளை அங்கி. ஆகினால் அந்த அங்கியிலே கரைபடுவதில்லை, அந்த அங்கியிலே எந்த ஒன்றுமே தொடுவதில்லை. அந்த அங்கியை நீங்கள் அணிந்து கொண்ட என்றால் சாத்தான் பார்க்கும்போது பயப்படுவான். உலகத்தின் அசுத்தங்கள் அந்த வெள்ளை அங்கியிலே அணுகுவதில்லை. அது தேவன் தருகிற வெள்ளை அங்கி. ஹல்லேலூயா.
மகிமையின் ராஜாவாகிய கிறிஸ்து இயேசு தந்த மகிமையின் வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவரை நேசிக்கிறவர்களே, எங்களையும் நேசிக்கிறவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் இதுவரையிலும் மகிமையின் வஸ்திரம் இல்லையா? இப்போது ஒரு வெள்ளை அங்கியை தரப்போகிறார். ஸ்தோத்திரம். உலகத்திலே ஆமீன் வஸ்திரங்கள் வாங்க வேண்டும் என்றால் காசு கொடுக்க வேண்டும். இது காசு கொடுக்க வேண்டாம். பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு இலவசமாய் தருகிறார். உலகத்திலே நாம் அணிந்திருக்கிற இந்த வஸ்திரங்கள் துவைக்க வேண்டும், ஆனால் இது துவைக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினாலே துவைக்கப்பட்ட வெள்ளை அங்கி என்று சொல்லப்படுகிறது. சோதரம். இந்த வஸ்திரத்துக்கு இனி ஒரு பெயர் இருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, தேவன் ஒளியாக இருக்கிறார். ஒளியின் வஸ்திரம், மகிமையின் வஸ்திரம், பிரகாசிக்கிற வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடைகிறது. இதுவரை நீங்கள் கஷ்டத்தோடு இருந்திருக்கலாம், வேதனையோடு இருந்திருக்கலாம். உங்க வேதனை மாறப்போகிறது. ஒளியின் வஸ்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார், இப்போது தரப்போகிறார். அன்பு தேவ பிள்ளையை நீ பெற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறாயா? சோதரம். 1 தீமோத்தேயுவிலே வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சோதரம் வாசிக்கலாம். சேரக்கூடாத மகிமையின் ஒளி, அந்த ஒளியின் வஸ்திரத்தை தான் ஆண்டவர் தருகிறார். ஸ்தோத்திரம். அந்த ஒளியின் வஸ்திரத்தை நாம் அணிந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, இந்த வஸ்திரத்தை நீ காத்துக்கொள். உன் வாழ்க்கையிலே தெய்வம் தந்திருக்கிற வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறாயா? இந்த மகிமை வஸ்திரத்தை நீ காத்துக்கொண்டாய் என்றால் நிச்சயமாகவே அந்த மகிமையான பரலோகத்திலே கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். லூக்கா 15:22 உயர்ந்த வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. சகரியா 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை வாசிக்கும் போது சிறந்த வஸ்திரம். அல்லேலூயா. மத்தேயு 22:12 இது கல்யாண வஸ்திரம். ஏசாயா 61:10 ரட்சிப்பின் வஸ்திரம். வெளிப்படுத்தல் 19:8 வாசிக்கும் போது சுத்தமும் பிரகாசமான வஸ்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த வஸ்திரத்தை அணிவோம். அப்படி வருகைக்கு நாம் ஆயத்தமாகவும் காகால சத்தம் எக்கால சத்தம் கேட்கும் காலம் நெருங்கிவிட்டது. அதற்காக நாம் ஆயத்தமாகுமா? நாம் எல்லாரும் செபிக்க போகிறோம். கண்களை மூடி, பரலோக தேவனே, அந்த மகிமை வஸ்திரத்தை எனக்கு தாரும், அந்த ஒளியின் வஸ்திரத்தை எனக்கு தாரும், ஆண்டவரே பிரகாசிக்கிற வஸ்திரத்தை எனக்கு தாரும், சுத்தமும் பிரகாசமான வஸ்திரத்தை தாரும் என்று சின்ன பிள்ளைகளே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. நீங்கள் அணிந்திருக்கிற வஸ்திரத்தை, நீங்கள் ஆண்டவர் தருகிற போகிற வஸ்திரத்தை ஆமென் பார்க்கும்படி உங்களுக்கு மனக்கண்களை திறப்பாராக. நாம் செல்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவீராக. அவருடைய சரீரத்தையும் இருதயத்தையும் சிந்தனை மண்டலங்களை தூய்மைப்படுத்துவீராக. மகிமையான வஸ்திரம், ஒளியின் வஸ்திரம், பிரகாசிக்கிற வஸ்திரம் இப்போது இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறேன். பரத்திலிருந்து இறங்கி வரட்டும். ஆண்டவருடைய வஸ்திரம், மகிமையின் வஸ்திரம் ஒவ்வொருவரும் அணிந்து கொண்டு நாங்கள் உடைய வருகைக்கு தயாராக காத்திருக்க உன்னத தெய்வம் அனுக்கிரகம் செய்யும். யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரை தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையோடு உடைய பிள்ளைகளை சந்திக்கும் வரையிலும் கர்த்தருடைய பாதுகாப்பில் மகிமை வஸ்திரத்துக்குள்ளாக மூடிக்கொள்ளும்படி ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பிரசாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த சிநேகம் கூடியுள்ளோம். நாம் யாவரோடு அவருடைய வருகை மட்டும் அவருடைய மகிமை வஸ்திரத்தோடு நீ கேட்கிறவ தருவாராக. ஆமென்.
ஹalleluya ஹalleluya. யாவருக்கு நன்றி. மறுபடியும் சந்திக்கும் வரையிலும் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக.